பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ இது ஒன்று சாக்கு கிடச்சிச்சு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஆப்போசிட்டில் நிற்கிறவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது உண்மையாக பொய்யான்லாம் நமக்கு தெரியாது, பட் பண்ணியிருக்காராம். வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் போனால் கண்டிப்பாக டச் ஆகும். ஜனமாக இருந்தால், முக்கியமாக ஜனமாக இருந்தால் கண்டிப்பாக டச் ஆகும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வந்தால் கையை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது, நம்ம கையை வச்சு நம்ம பாதுகாத்து நின்றுக்கணும். ஆனால் அந்த பொண்ணு நிற்கிற போஸை பார்த்தாலே தெரியுது. அதுக்கே நான் அந்த பொண்ணு தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு வீடியோ எடுத்து போட்டு தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். உனக்கு தப்பாக தொடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீ அவர் சட்டையை பிடிச்சி கேட்கணும். பஸ் டிரைவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு ஸோ கேஸ் கூட யார் வேண்டான்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறதுனால ஒரு லைஃபே போயிடுச்சு. அவர் இப்போ சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டார். இப்போ அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும்ல. பொண்ணுங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுதா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுங்கள். அப்படி அவங்க வந்து உங்களை எதிர்த்து பேசுகிறதோ இல்லை மறுபடியும் தப்பாக பார்க்குறதோ பண்ணுறதோ இருந்தாங்க அப்படின்னா அப்போ வீடியோ எடுங்க. அப்போ வீடியோ எடுத்து போடுங்க. அது தப்பு இல்லை. அதை விட்டு எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அடுத்தவங்க லைஃப்பை பார்க்கவே மாட்டிங்களா இருக்குமே. இந்த சமுதாயமும் அப்படி தான். பொண்ணுங்க சொல்கிறதா கேட்குது, பசங்க சொல்கிறது எங்கே கேட்குது. அவங்கள பேசவே விட மாட்டேங்குது. பொண்ணுங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு நிறைய சட்டம் இருக்குது. அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. அதனால் நல்ல பொண்ணுங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாம் பேசுறது வந்து எல்லா பொண்ணுங்களும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. இப்போ நானே அப்படி தானே சொன்னேன், பொண்ணுங்களுக்கு இப்படி இது ஒரு இதுவாகிடுச்சு, ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நானும் எல்லாமே சேர்த்து தானே சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணாலும் எல்லாருக்குமே தப்பான பேர். பொண்ணுங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஃபீல் இருக்கும். தப்பாக தோறதுக்கும் உண்மையாக தெரியாமல் பாடுறது தோறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக டச் ஆகும் தான். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டெலீட் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. போன உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். அது திரும்ப வரப்போகிறது கிடையாது. அவர் எதனால் சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எப்படியோ நம்ம பேசுறதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. பொண்ணுங்க சொன்னால் தான் அது கரெக்டுன்னு அதை தான் ஏற்றுப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சி இவ்வளோ அசிங்கப்பட்டுட்டோம் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.